ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லலித் 360 டெய்லர். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெறைய பேர் வந்து வீட்லேருந்து ஸ்டிச் பண்றவங்க என்ட்ட கேட்கறது, "அக்கா எனக்கு வந்து டைம் பத்த மாட்டேக்கு. எனக்கு வந்து தைக்கணும்னு ஆசைலாம் இருக்கு. நெறைய சம்பாதிக்கணும்னு ஆசைலாம் இருக்கு. ஆனா என்னால வந்து டைம் குடுக்க முடியல. எனக்கு வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைம்ல தைக்கிற மாரி இருக்கு." அப்படின்னு சொல்றீங்க. ஒரு சில பேர் வந்து கஸ்டமருமே நல்லா தைக்கிறீங்கன்னு சொல்றாங்க. ஆனா என்னால வந்து கரெக்ட் டைம்க்கு குடுக்க முடியலக்கா அப்படின்னு சொல்றவங்க, கண்டிப்பா அந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுல சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களாலயும் தாராளமா எல்லா ப்ளவுஸையும் கரெக்ட் டைமுக்கு குடுக்க முடியும். அது என்ன அப்படிங்கிறது தான் அந்த வீடியோல இருக்க போது. நீங்க இந்த சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா, தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும். எப்பவுமே வந்து வீட்லருந்து நம்ம ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சுட்டோம் அப்டின்னா, அந்த தொழிலுக்குன்னு ஒரு டைம் குடுக்க தான் செய்யணும். அது எந்த டைம் அப்டிங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். எப்பவுமே வந்து டெய்லர் அப்டின்னாலே காலையிலேருந்து நைட் வரைக்கும் மிஷின்ல உட்காந்துருப்பாங்க. இல்லன்னா வந்து காலையில சீக்கிரமா எந்திக்கணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய பேர் சொல்றத நான் கேட்டுருக்கேன். அது அப்டி கிடையாது. நீங்க எப்பவும் போல ரெகுலரா எப்பவுமே எந்திப்பீங்களா? அந்த மாரி டைம்ல எந்திரிச்சா போதும். வீட்டு வேலைய கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிற மாரி பாருங்க. இப்ப வீட்ல வந்து வேற எந்த வேலையும் இல்ல அப்டின்னா, நம்ம மெதுவா உட்காந்து வேல பார்ப்போம். துணி துவைக்கிறதோ ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு, சமையல் முடிச்சோனே ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா துணி துவைப்போம், காய போடுவோம், அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் அப்படி இருப்போம். ஆனா, ஒரு வேலை இருக்கு அப்படிங்கும்போது, கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான். உங்க டைம்ல வந்து உங்க வீட்டு வேலைய கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுட்டீங்க அப்படின்னா, மிஷின்ல உட்கார்ற டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். இன்னொன்னு அ தைக்கவே இப்ப இன்னைக்கு நான் ஒரு கஸ்டமர் குடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, அது எப்படியாவது தச்சிரணும் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா நெறைய பேர் என்னன்னா, அந்த கஸ்டமர் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, நாளைக்கு குடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் நம்மள வந்து அடுத்த நாள், அடுத்த நாள்னு கொண்டு போயிட்டே இருக்கும். இன்னொன்னு, வீட்ல வந்து வேலை எல்லாருக்கும் ஒரே மாரி இருக்காது. அது ஓகே. ஆனா, உங்க வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப எவ்வளோ நேரத்துக்குள்ள என்னால முடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்க தான் வந்து டிசைட் பண்ணிக்கணும். இப்போ ஒருத்தருக்கு 10 மணிக்கே மிஷின்ல போய் உட்காருவாங்க. ஒரு சில பேர் 11 மணிக்கு உட்காருவாங்க. இல்லக்கா எனக்கு வந்து ஈவினிங் தைக்கிறது தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால நான் ஒரு 6 மணிக்கு மேல தான் தைப்பேன் அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. அது உங்களோட விருப்பம். ஆனா, ஒரு டைம் ஃபிக்ஸடா நீங்க இந்த டைம் நான் உட்காருவேன் அப்படிங்கிறத வந்து பண்ணிக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு எமர்ஜென்சி இல்ல உடம்பு சரியில்ல அப்படிங்கிறதுக்காக ஓகே. மத்த நேரம்லாம் அதே டைம்க்கு நம்ம மிஷின்ல உட்கார்ற மாரி பார்த்துக்கிட்டாலே போதும். இந்த தொழில்ல வந்து உங்கள அன்னன்னைக்கு உள்ள ப்ளவுஸ அன்னன்னைக்கு தைக்க முடியும். என்னோட டைம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். எப்பவும் போல நான் 6:30க்கு தான் எந்திப்பேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆ அப்ப குழந்தைங்களுக்கு தேவையான விஷயம் சாப்பாடு செய்றது, எல்லா வேலையும் முடிச்சு கரெக்ட்டா நான் வந்து துணியெல்லாம் துவைச்சு போட்டு, காய போட்டுட்டு உட்கார்றதுக்கு மினிமம் வந்து ஒரு 10லேருந்து 10:30க்குள்ள உட்காருவேன். ஒரு 7 ப்ளவுஸ் வந்து நேத்தைக்கு நான் தச்சிருந்தேன். அதனால சீக்கிரமா ஒரு 9:30க்கெல்லாம் மிஷின்ல உட்காந்துட்டேன். ஆனா, அந்த டைமிங்ல வந்து நம்ம எவ்வளோ சம்பாதிச்சோம் அப்டின்னா, நேத்தைக்கு மட்டும் ரூ. 1850 வந்து சம்பாதிச்சிருந்தோம். எல்லாருமே வந்து கையில தான் கேஷ் குடுத்தாங்க. அதுலேருந்து நான் ஒரு ரூ. 800 வந்து சேவிங்ஸ் எடுத்திருக்கேன். அந்த அமௌண்ட்ட வந்து நான் எழுதிட்டு அந்த டப்பாலயே போடுறேன். நீங்களுமே வந்து ஒரு ரூ. 100னாலும் பரவால்ல. உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அத போடுங்க. இது வந்து உங்கட்ட காமிக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்டின்னா, உங்களாலயும் முடியும். நீங்களுமே பண்ணலாம் அப்டிங்கிறது தான். மத்தபடிக்கு வேற ஒண்ணும் கிடையாது. நான் இவ்ளோ சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது, அதுலேருந்து நீங்க ஒரு 20% எடுத்து வைக்கிற மாரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு என்னோட டார்கெட் வந்து ஒரு ரூ. 10,000 வரைக்கும் சேமிக்கலாம் அப்படிங்கிற மாரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமிங்க. ஒரு வேள நாளைக்கே எனக்கு அமௌண்ட் இல்ல அப்படின்னா, நாளைக்கு நான் போட மாட்டேன். நாளா கழிச்சு போடுவேன். அதனால தான் ரூ. 800 மொத்தமா போட்டேன். இப்ப வந்து நமக்கே தெரியும். நாளைக்கு என்ன தைக்க போறோம்? எத்தன ப்ளவுஸ் முடிக்கணும்? அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அப்படிங்கும்போது அதுக்கு தக்கன உங்களோட டைம வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. உங்க ப்ளவுஸ வந்து நான் ஒரு ப்ளவுஸ்க்கு நான் இவ்வளோ நேரம் எடுப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுலேருந்து கணக்கு பண்ணிக்கோங்க. நான் 3 ப்ளவுஸ்னா ஒரு ப்ளவுஸ்க்கு 1/2 மணி நேரம் எடுத்தேன் அப்படின்னா 1 1/2 மணி நேரம் தேவைப்படும். இது போக ஊக்குவிக்கிறது எல்லாம் சேர்த்து 2 மணி நேரம் தேவைப்படும். அந்த 2 மணி நேரத்த நான் எப்படி ஒரு நாள்ல எடுக்க முடியும்? அப்படிங்கிறத பாருங்க. இன்னொன்னு நெறைய பேர் வந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன்க்கா, அதனால டைம் போறதே தெர்ல. மணிய பார்த்தேன். அப்புறம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு தச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றவங்க. ஒரு சில பேர் வந்து பக்கத்து வீட்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. பேசினம்போது நேரமே தெரியல போனதே அப்படிங்கிற மாரி. அப்புறம் கஸ்டமர் வந்தாங்கக்கா, அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். டைம் ஆயிடுச்சு. அதனால தைக்கல இன்னைக்கு. இந்த மாரி ரீசன்லாம் வந்து தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டைம்லாம் உங்களுக்கு தைக்கணும்னு நினைச்சிருந்தா தச்சிருக்கலாம். ஹெட்ஃபோன்ல போட்டுட்டு கூட தச்சிருக்கலாம். பேச வந்தவங்க கிட்ட பேசிக்கிட்டே கூட தச்சிருக்கலாம். ஏதோ ஒண்ணு பண்ணி உங்களோட வேலைய நீங்க பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா உங்களுக்கு நெறைய டிஸ்ட்ராக்ஷன் வரதான் செய்யும். ஆனா, அதையும் தாண்டி நம்ம நம்ம வேலைய பார்த்து தான் ஆகணும். ஏன்னா, இன்னைக்கு நான் குடுக்க வேண்டிய ப்ளவுஸ குடுக்கல அப்டின்னா, நாளைக்கு அது எனக்கு பிரச்சனையாகுங்கிறது எனக்கு தெரியும். அப்படிங்கும்போது நாளைக்கு அந்த கஸ்டமர்ட்ட சொல்லிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம பண்ணோம் அப்டின்னா, கண்டிப்பா நமக்கு அது ஒரு கண்டிப்பா அது மைனஸா தான் போகும். அந்த கஸ்டமர் திரும்ப நம்மட்ட குடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
நேத்து வந்து கிட்டத்தட்ட நான் சொல்றேன்ல, நேத்து ப்ளவுஸ் தச்சு முடிச்சு, நான் ஊக்கெல்லாம் வச்சு முடிச்சு 8 மணிக்கு ப்ளவுஸ்லாம் தச்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எல்லா ப்ளவுஸ்க்கும் மொத்தமா நான் ஊக்கு வச்சு முடிச்சு 10 மணிக்கு கஸ்டமர்ட்ட கொண்டு போய் குடுத்துருக்கேன். நேத்தைக்கு வந்து ரொம்ப நேரம் தான் மிஷின்ல உட்காந்த மாரி இருந்துச்சு. ஆனா, எல்லா நாளும் இந்த மாரி இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்ப இன்னைக்கு வந்து நான் 2 ப்ளவுஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா, நேத்து ரொம்ப ஹெவியா வேல பார்த்தாச்சு. இன்னைக்கு 2 ப்ளவுஸ் தச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி. ஏன்னா, இப்ப தான் கொஞ்சம் உடம்பு நல்லா வந்துட்டுருக்கு. நம்மளே கெடுத்துறக்கூடாது அப்படிங்காக நேத்தைக்கு கோயில் ஃபங்ஷன் அதனால தச்சு முடிச்சாச்சு. இன்னைக்கு 2 ப்ளவுஸ் மட்டும் தைக்கணும் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாரி உங்களுக்கு எது பிடிக்கும்? எந்த டைம்ல தச்சா உங்களுக்கு ஓகேவா இருக்கும்? அப்படிங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். அதே மாரி ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து தைக்க உட்காரும்போதும், இன்னைக்கு நான் இத்தன ப்ளவுஸ் தைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இத்தன ப்ளவுஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 2 ப்ளவுஸா நான் தைக்கணும் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணுங்க. இன்னொன்னு நம்ம வெளியில போற வேலை இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா முந்தின நாளே வந்து கட் பண்ணிலாம் எடுத்து வச்சுட்டு போங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் டைம் இருந்தா நம்ம தச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணுங்க. நம்ம உடம்பு டயர்ட் ஆகும், பேக் பெயின் வரும், கால் வலிக்கும் எல்லாமே ஓகே. அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு ப்ளவுஸ் தச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுங்க. திரும்ப 1/2 அன் ஹவர் கழிச்சு தைங்க. அந்த மாரி உங்கள நீங்க வந்து மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. உங்கள உட்காந்து யாருமே வந்து சின்ன பிள்ளை மாரி, "இல்ல நீ தையி, நேரம் ஆயிட்டு. இந்த ப்ளவுஸ இன்னைக்கு நீ குடுக்கணும்." அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்மள தான் நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கணும். இன்னொன்னு, நமக்கு குழந்தைங்க வர்றதுக்கு முன்னாடி தச்சு முடிச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இல்லன்னா நம்மளோட ப்ரெஷர கண்டிப்பா குழந்தைங்க மேல காட்டுவோம். அதனாலேயே மோஸ்ட்லி வந்து நான் எப்பவுமே பகல் டைம்ல தையுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் அதுதான். குழந்தைங்க எப்படியும் ஒரு 4 மணிக்கு வர்றாங்க, இல்ல ஒரு 3:30க்கே வர்றாங்கன்னா, அதுக்குள்ள ஒரு 11 மணிக்கு மிஷின்ல உட்கார்ந்தாலும் 3 மணி வரைக்கும் டைம் இருக்கு. இதுல இடையில ஒரு 1 மணி நேரம் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டாலும், நமக்கு தாராளமா டைம் இருக்கு. ஒரு 4 ப்ளவுஸ் தைக்க முடியும். நம்ம நெனச்சோம் அப்டின்னா முடியும். நம்ம வந்து இல்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்டின்னு நெனச்சோம்னா நம்மளால முடியாது. அத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். அதனால எப்பவுமே என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க பகல் நேரத்துல தைக்கிறத பார்த்துக்கோங்க. நைட்டுக்கு தூங்க போறதுக்கு முன்னாடி, அதாவது தூங்குறதுக்கு நீங்க ஒரு 9:30க்கு போவீங்க அப்டின்னா, ஒரு 9 மணிக்கு நான் ஒரு 2 ப்ளவுஸ கட் பண்ணி வச்சுட்டு படுக்க போங்க. அந்த பழக்கத்த மட்டும் கொண்டு வந்துட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த தொழில்ல வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் வேல பார்க்கறதுக்கு. எனக்குமே முன்னாடி வந்து கட் பண்ணி தைக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. எப்போ வந்து நைட்டு கட் பண்ற பழக்கம் வச்சிருந்தேனோ, அதுலேருந்து தான் எனக்கு வந்து தைக்கிறது ஈஸியாச்சு. நெறைய பேருக்கு வந்து தைக்கிறத கூட நான் தச்சுருவேன்க்கா, யாராவது கட் பண்ணி குடுத்தா அப்படிங்கிற மாரி சொல்லுவீங்க. அப்படி இருக்கிறவங்கலாம் நைட் டைம் கட் பண்ணி வைங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேர் நான் ட்ரை பண்றேன்க்கா, என்னால முடியல அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. முடியாதுன்னு எதுவும் கிடையாது. நைட்டு வந்து நீங்களே கட் பண்ணி வச்சு பாருங்களேன். டெய்லி சீக்கிரம் வேலைய முடிச்ச மாரி இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு காலையில தான் கட் பண்ணணும், காலையில தான் தைக்கணும்னா, நீங்க ஒரு 10:30க்கு உட்காருவீங்க. உட்கார்ந்து கட் பண்ணுவீங்க. உட்கார்ந்து நம்ம கட் பண்ணி முடிக்கவும் மணி 11:30, 12 மணி ஆயிரும். திரும்ப நம்ம மிஷின்ல போய் உட்காரும்போது 12 மணி. 12 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் தான் டைம் இருக்கு. இதுல வந்து நம்ம லஞ்ச் வேற எடுக்கணும். ஒரு 2 ப்ளவுஸ் தைக்க முடியும். அவ்வளோதான். இதே இது நீங்க நைட்டு கட் பண்ணி 3 ப்ளவுஸ் வச்சுட்டீங்க அப்டின்னா, நீங்க ஒரு 11 மணிக்கு உட்கார்ந்தா 12 மணிக்குள்ள ஒரு ப்ளவுஸ முடிச்சுட்டு, அப்புறம் ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு, அப்புறம் 2 ப்ளவுஸ் தைக்க முடியும். அப்ப இது ஈஸியா முடியும். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க எப்பவுமே நைட்டு வந்து துணிய கட் பண்ணி வைங்க, அப்டின்னு சொல்றது. இந்த டெய்லர் கடைலாம் பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து எல்லாரும் போயிருவாங்க. கட்டிங் மாஸ்டர் மட்டும் இருந்து, நாளைக்கு தைக்க வேண்டிய ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு ரீசன் வந்து அதுதான். காலையில வந்த உடனே தைக்க உட்காரணும். காலையில பொழுது வந்து நமக்கு சுறுசுறுப்பா இருக்கும். அந்த டைம்ல நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா, விறுவிறுன்னு தைப்போம் அப்படிங்கிறது மட்டும்தான். அதனால எப்பவுமே வந்து நைட்டு கட் பண்ணி வைக்கிற பழக்கத்த வந்து மேக்ஸிமம் அந்த மாரியே பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து டைம் சேவிங்ஸா மாறும். இன்னொன்னு நம்ம தைக்கணுங்கிறது நமக்கு தோணணும். இதுல வந்து இடையில இருக்கிறவங்க நெறைய பேர் சொல்லுவாங்க, "உனக்கு என்னப்பா? எதுக்கு நீ போட்டு இவ்ளோ கஷ்டப்படுற?" அப்படிங்கிற மாரிலாம் பேசுவாங்க. இந்த மாரி பேச்செல்லாம் நம்ம கவனிக்கவே கூடாது. ஏன்னா, நம்ம ஒரு தொழில் வீட்ல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மள என்கரேஜ் பண்ணாட்டி பரவால்ல, இப்படி டிஸ்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா, இன்னும் நம்ம தைக்க முடியாம போயிரும். அந்த மாரி ஆட்களையே உங்ககிட்ட சேர்க்காதீங்க. ஏன்னா, நீங்களா ஒரு விஷயத்த வந்து பண்ணணும்னு நெனச்சு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, "எதுக்கு நீ இவ்ளோ கஷ்டப்படுத? உன் ஹஸ்பண்ட் தான் நல்லா சம்பாதிக்காங்களே, உங்க அப்பா தான் நல்லா சம்பாதிக்காங்களே, இது பண்ணி தான் நீ வாழணும்னு என்ன இருக்கு?" அப்படிங்கிற மாரிலாம் பேசுவாங்க. அவங்கள தயவு செய்து உங்ககிட்ட சேர்க்காதீங்க. ஏன்னா, நமக்கு ஒரு தொழில் இருக்கு. அந்த தொழில நம்ம உருப்படியா பண்ணா ஒரு ரூ. 100 கிடைக்கும் அப்டின்னா, அந்த அந்த காசு ஏதோ ஒரு இடத்துல எனக்கு வந்து உதவியா இருக்கும் அப்டிங்கும்போது, இப்டி இருக்கிறவங்க ஏற்கனவே நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து எதுக்கு போட்டு தச்சுட்டு அப்டிங்கிறது தோணும். இப்டிலாம் பேசுறவங்க பக்கத்துல இருந்தா நமக்கு இன்னும் மிஷின்லயே உட்காரக்கூடாது அப்டிங்கிற மாரி தான் தோணும். அதனால இந்த மாரி ஆட்கள்ட்டேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்னு நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம கிடைக்கும்போது இந்த தொழில்ல சம்பாதிச்சா தான் உண்டு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நாள் இந்த கஸ்டமர் நம்ம கூட ரெகுலரா வருவாங்க. நம்ம எவ்வளோ நாள் தைப்போம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அப்படிங்கும்போது, உங்களால முடிஞ்ச அளவுக்கு குடுக்குற கஸ்டமருக்கு நம்ம கரெக்ட்டா குடுக்கணும் அப்படிங்கிற மாரி பார்த்துக்கோங்க. உங்க வீட்டு வேலையும் பார்த்துட்டு, உங்களோட
தொழிலையும் கரெக்ட்டா கொண்டு போணும் அப்டின்னா, நீங்க தான் ஒரு டைம் டேபிள் வச்சுக்கணும். நான் இந்த டைம் தைக்கிறேன், இந்த டைம் வீட்டு வேல பார்க்குறேன் அப்படிங்கிறத. நான் தைக்கிறேங்கிறதுக்காக எந்த வீட்டு வேலையும் நான் கம்மி பண்ணவும் முடியாது. அதே மாரி என் கஸ்டமர் கிட்டயும் நான் போய் வந்து, "இல்ல நாளைக்கு தரேன்" அப்படின்னு சொல்லவும் முடியாது. அப்ப 2யும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது நீங்க தான். அதுல எப்படி கொண்டு போணும் அப்படிங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். எப்பவுமே ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு டைம் டேபிள் போட்டு, இந்த டைம்ல நான் இந்த வேல பார்க்குறேன். இந்த வேலைய நான் இந்த டைம்ல பண்றேன். அப்படிங்கிறத கிளியரா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, உங்களால தாராளமா தைக்க முடியும். இன்னொன்னு வீட்டு வேலைய பாதியில போட்டுட்டு தைக்க உட்காராதீங்க. அது என்னைக்குமே வந்து உங்களுக்கு தைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து போயிரும். வீட்டு வேலைனா, வீட்டு வேலை ஃபுல்லா முடிச்சிருங்க. முடிச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிஷின்ல உட்காருங்க. அதுக்கப்புறம் தைங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. அதுக்கு பாதியில அங்கேயும் போட்டுட்டு, இங்க பாதியிலயும் வேலை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வேலையும் முழுசா முடிஞ்ச மாரி இருக்காது. நமக்கு தைக்கிற ஆர்வமும் போயிரும். ஒரு வேள சப்போஸ் இல்லக்கா எனக்கு நீங்க சொல்ற மாரிலாம் எனக்கு டைம் கிடைக்காது. நான் எப்பவுமே வந்து ஒரு ஈவினிங் மேல தான் தைப்பேன் அப்டின்னா, அது உங்க விருப்பம். உங்களுக்கு எப்படி வந்து தோணுதோ, உங்க வீட்டு சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியாது. அப்படிங்கும்போது அதுக்கு தக்கன நீங்க மாறிக்கோங்க. அதே மாரி முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு 1 ஹவர் கூடவா உங்களுக்கு கிடைக்காம போயிரும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. அந்த 1 ஹவர்ல 2 ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படிங்கிற மாரி நான் பிளான் பண்ணுவேன். ஒரு 1 1/2 ப்ளவுஸ் தைச்சாலும் உங்களுக்கு லாபம் தான். ஒரு ரூ. 300 சம்பாதிக்க முடியும். அப்போ வெளியில போயி ஒரு காலையில 8 மணிக்கோ, இல்ல 9 மணிக்கோ நான் போயிட்டு, ஈவினிங் ஒரு 6 மணிக்கோ, இல்ல 8 மணிக்கோ வர்றவங்க ஒரு நாளைக்கு சம்பளமே ஒரு ரூ. 300 ரூ. 350 வாங்குவாங்க. உங்களால ஒரு 2 மணி நேரம் மிஷின்ல உட்கார்ந்தா போதும். உங்களால தாராளமா ரூ. 400 வாங்க முடியும். அப்படிங்கும்போது தொழில விட்டுறாம உங்களால முடிஞ்ச அளவுக்கு கரெக்ட்டா பண்ணி குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. எத்தனையோ பேர் இந்த தொழில நான் கத்துக்கணும்னு நெனைக்கிறேன்க்கா. எனக்கு கத்துக்க வரமாட்டுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ஒரு தொழில் தெரிஞ்சிருக்கு. உங்க வீட்ல ஒரு மிஷின் இருக்கு. உங்களால வந்து வீட்ல தைக்கவும் அலோவ் பண்றாங்க அப்படிங்கும்போது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்ட்டா பயன்படுத்தி நீங்க தச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் வரும். ஒரு வேள ஒரு சில பேர் சொல்லுவீங்க, "அக்கா எங்க வீட்ல வந்து என்னோட வருமானத்த பெருசா எடுத்துக்க மாட்டாங்க." அப்படின்னா, உங்களோட தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சேவிங்ஸ் பண்ணுங்க. ஒரு ஏதாவது சீட்டு போடுங்க. அந்த மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணி உங்க உங்க பணத்துல ஏதோ ஒண்ணு உருவாக்குங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. யாருக்குமே ரூபா தேவையே படாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து தேவைப்படும் நம்மளோட பணமும். அதனால இன்னொருத்தங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள வாங்குறதுக்காவது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு தைங்க. நெறைய பேர் வந்து இந்த தொழில மூலதனமா வச்சு தான் அவங்க ஃபேமிலியே ரன் பண்றாங்க. பிள்ளைங்கள படிக்க வைக்கிறாங்க. அவங்க ஃபேமிலில உள்ள எல்லா செலவையும் இதுல தான் பார்க்குறாங்க அப்டின்லாம் நெறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா, அவங்க இன்னும் அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்ப வந்து நான் எனக்கு போதும் அப்டின்னா போதும் தான். ஆனா அவங்கலாம் எப்டின்னா இந்த மாசத்த ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். அப்ப யார் எப்ப குடுத்தாலும் அவங்க வாங்கி தைப்பாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நமக்கு வந்து இத ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கலாம். ஒரு 2 மணி நேரம் தச்சா போதும் அப்டிங்கிற மாரி இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா அத வந்து தைங்க. நெறைய பேருக்கு அமௌண்ட் கரெக்ட்டா குடுக்க மாட்டேங்காங்கக்கா. அதனால தான் எனக்கு தைக்கிறதே போயிருது அப்படிங்கிறவங்க, நீங்க தான் அமௌண்ட்ட வந்து கேட்டு வாங்கணும். அவங்க எப்படி தைரியமா "தச்சுட்டீங்களா?" அப்படின்னு கேட்கறாங்களோ, அதே மாரி நீங்களும் இவ்வளோ அமௌண்ட்டு நீங்க குடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ற அளவுக்கு உங்களுக்கும் தைரியம் இருக்கணும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப தான் தொழில் பழகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க் யூ.